இந்த வீடியோவை வழங்குபவர் ஆண்டவர் டிஎம்டி. இணைந்து வழங்குபவர் ட்ராலி ஃப்ரெஷ் ஆப் சென்னை. வணக்கம். இது விட்டா ஐயன் கார்த்திகேயன். அரசியல் அப்படின்னா அரசியல் வரலாறு, தலைவர்களுடைய வரலாறு, அவர்கள் பட்ட கஷ்டம், அதை தாண்டி பல விஷயங்களையும் தெரிந்து கொள்வதன் மூலமா தான் அரசியல் புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஒரு தலைவர் பேசுறத வச்சோ, செய்யறத வச்சோ, செய்திகளை வச்சோ, சமகால செய்திகளை, கரண்ட் பாலிடிக்ஸை மட்டும் வச்சு பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிற முடியாது. வரலாறுகளில் இருந்துதான் அரசியல் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இவ்வளோ நாளாக என்ன நடந்துச்சு, 500 வருஷமா இந்த ஊருடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சாதான் தற்கால அரசியலை புரிந்து கொள்வதற்கான கதவுகள் திறக்கப்படும் அப்படிங்கிறது மிக தெளிவான விஷயம். பலரும் வரலாறு பற்றி நம்ம பேசணும்னு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஏற்கனவே எமர்ஜென்சி பற்றி பேசியிருக்கோம். இன்னைக்கு அம்பேத்கர் அவருடைய இளமை காலம் எப்படி இருந்தது, அவர் படிக்கிற வரைக்கும் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்துக்கிறார் போன்ற விஷயங்களை பேசுகிறோம். அம்பேத்கர் அப்படிங்கிறவர் ஒரு சாதியை சேர்ந்தவர், அந்த சாதிக்காரர்களால் மட்டும் கொண்டாடப்பட வேண்டியவர், மிச்சவங்கெல்லாம் விலகிதான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்து அம்பேத்கரை பார்ப்பது மிகவும் வேதனையான வருத்தமான விஷயம். அம்பேத்கர் அப்படிங்கிறவர் மகர் இனத்தை சேர்ந்தவர். மகர் அப்படின்னா காவலாளிகள். இந்த காவலாளிகள் ஊருக்கு வெளியே தங்கியிருந்து அவர்களுக்கு வீடு கொடுக்கப்படும், ஊருக்கு வெளியில அந்த ஊரை பாதுகாக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. அரசராட்சிகள் காலம் இருந்த போதே அவர்கள் காவலாளிகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். என்ன கொடுமைன்னா, காவலாளியா இருக்கிற ஒரு சமூகம் தாழ்த்தப்பட்டவராக பார்க்கப்பட்டது. இதுதான் அங்க இருக்கிற பெரிய மோசமான விஷயம். பொது கிணத்துல தண்ணி குடிக்க முடியாது. பொது கிணறு அப்படின்னா உயர்ந்த சாதிக்காரர்கள்லாம் தனியாக ஒரு கிணறு, அந்த தண்ணியில் போய் அதை போய் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் சேர்ந்த யாரும் போய் குடிக்க முடியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமான விஷயம். அப்படி கடுமையான அடக்குமுறையை சந்தித்த அம்பேத்கருடைய குடும்பம் எப்படியான குடும்பம் அப்படின்னா இராணுவ குடும்பம். அவங்க வீட்டில் எல்லாருமே, அவங்க அப்பா, அவர்களுக்கு முன்னே இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இராணுவத்தில், பிரிட்டிஷ் இராணுவத்தில் வேலை செஞ்ச ஆட்கள். அப்படியான குடும்பத்தில் இருந்து வந்த அம்பேத்கரும் தாழ்த்தப்பட்டவராக பார்க்கப்பட்டதும், அந்த இராணுவத்தில் வேலை செஞ்சால் அவர்களும் தாழ்த்தப்பட்டவராக பார்க்கப்பட்டு அவருக்கு கடுமையான ஒரு சிக்கலில் மனவேதனையில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்க அப்பா நிறைய பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர அளவுக்கு திறமையான ஆளாகவும் இருந்திருக்காரு. ஆங்கிலத்தில் புலமை பெற்றவராகவும் இருந்திருக்கிறார். தகுதி இருந்தும் அவர்கள் எந்த வகையிலையும் முன்னேறினாலும் கூட அந்த சாதியாகவே பார்க்கப்பட்டது தான் அதில் முக்கியமாக குறித்து பார்க்க வேண்டியது. அம்பேத்கருடைய பள்ளி காலங்கிறது ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவர்களுடைய படிப்புற அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கிறத பற்றி அவங்க நோட்டு புத்தகத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு அந்த வாத்தியார்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எச்சி பற்றுமா பேசினா அதெல்லாம் பெரிய அவமானமாக பார்க்கப்பட்டது. அவர்களுடைய நோட்டு புத்தகத்தை தொடுவது தீட்டாக நினைத்து அந்த வாத்தியார்கள் அதை கூட செய்யாத அளவுக்கு தள்ளி நின்னே எல்லாமே பண்ணுற மாதிரியான சூழல் இருந்தது. தண்ணி வேணும்னா அங்கே இருக்கிற பானையில் போய் மோந்தெல்லாம் குடிக்க முடியாது. அவங்க கூட படிக்கிற உயர்சாதி மாணவர்கள்ட்ட கேட்கணும். அவங்க கையில் அந்த தண்ணியை மோந்து ஊற்றணும், அதை இவங்க குடிச்சுக்கணுங்கிற மாதிரியான சூழல்லாம் இருந்தது. இவ்வளவு கொடுமையான சூழ்நிலை ஒரு குழந்தை எந்த பாவமும் செய்யாமல் தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவராக பிறந்ததுனால மட்டும் எவ்வளோ ஒரு தருமாக்கு, வருத்தத்துக்கு, அவமானத்துக்கு உள்ளாயிருக்குங்கிறத யோசித்து பார்த்தா தெரியும். அவ்வளவு மோசமான ஒரு சூழலில் தான் அம்பேத்கர் படித்து வந்திருக்காரு. இவ்வளவு வாத்தியார்களே சாதி பார்க்கிற, சக மாணவர்கள்ட்ட உயர்ச்சி தாழ்ச்சி பார்க்கிற அந்த இடத்துல இருந்து படித்தா அதை திருத்துறது கூட வாய்ப்பு இல்லாமல் இவ்வளவு சிரமங்களுக்கு இடையே படித்த அம்பேத்கருக்கு ஒரே ஒரு ஆறுதலாக இருந்தது அங்கே இருந்த வெகு சில ஆசிரியர்கள். அதில் ஒருத்தர் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் அப்படிங்கிற ஆசிரியர் யார் அப்படின்னா, அவர் ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் அம்பேத்கருக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அப்படின்னா ஒரு தன் மகன் மாதிரியே பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு புத்தகங்களில் குறிப்பு இருக்குது. அவர் அம்பேத்கருக்கு உணவு கொடுக்கறதுலேருந்து நிறைய விஷயங்களை செஞ்சு அம்பேத்கர் மேலே மிகுந்த பாசமாக இருந்ததுனால தான் அம்பேத்கர் பீம்ராவ் அப்படிங்கிற தனது பெயரை அம்பேத்கராக வச்சுக்கிட்டாரு. அம்பேத்கருங்கிற பெயர் அவருக்கு வந்தது அவருடைய ஆசிரியரின் வழியிலேருந்து தான். அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் சாதிய அடக்குமுறையில் இவ்வளவு தூரம் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவரை உதவி செஞ்சிருக்காருங்கிறது மிக நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எதிர்க்கப்பட வேண்டியது பிராமணர்கள் அல்ல, பிராமணிக்கல் தாட்ஸ். அதாவது தான் உயர்வு, மிச்சவங்களாம் தாழ்ச்சின்னு நினைக்கிற அந்த கீழ்த்தரமான எண்ணத்தை தான் எதிர்க்க வேண்டுமே தவிர அந்த இனத்தை சேர்ந்தவர்களே அல்ல. ஏன்னா அன்னைக்கு அந்த சிந்தனையிலிருந்து விடுபட்ட அம்பேத்கர் அப்படிங்கிற வாத்தியார் மிகப்பெரிய அளவுக்கு பீம்ராவ் அப்படிங்கிற மாணவருக்கு உதவி செய்ததால் அம்பேத்கர் என்கிற மாணவர் உருவாவதற்கும் பெரிய அளவுக்கு அது சாதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் அந்த பேம்பரிங்கும் அந்த அறிவும் சிந்தனையும் தான் உதவி இருக்கிறது. அதனால் மனிதனின் சக மனிதனை வெறுப்பதற்கு ஒன்றுமில்லை, அந்த மனித சிந்தனையின் கீழ்த்தரமான புத்தி இருந்தால் அதை நிச்சயமாக எதிர்க்க வேண்டியது இருக்கும்.
அதுக்கடுத்து அவருடைய வாழ்க்கையில பொது கிணத்துல போய் ஒரு நாள் தெரியாம தண்ணி குடிச்சிடுறாரு. குழந்தையா இருந்த அந்த அம்பேத்கர். அப்படி குடிக்கும்போது அங்க இருக்கிறவங்க சின்ன பையனை போயிட்டு அட்டி வெளுத்துறாங்க. அதை ரொம்ப சிரமப்பட்டு அதையும் எதிர்கொள்றாரு. அதுக்கடுத்து பள்ளி பருவங்களில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இந்த மாதிரியான அவமானங்கள் தினக்கதையாக இருந்தது அம்பேத்கருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் அவங்க அண்ணனும் அம்பேத்கரும் சேர்ந்து அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது அவங்க அப்பா ஏதோ வர்றதுக்கு லேட் ஆயிடுது. வேறு வழி இல்லாமல் அவர் இருக்கிற இடத்துக்கு கிராமத்துக்கு தனியாக இரவில் போக வேண்டிய சூழல் ஆயிடுது. உடனே ஒரு வண்டியில் ஏறி போகிறாங்க. அவங்கக்கிட்ட அந்த வண்டிக்கார்ட்ட தன்னுடைய இனத்தை பற்றி சொல்லாமல் போகிறாங்க. பாதி வழியில் அவர் யார் என்னன்னு கேட்க இவங்க மகர்னு சொல்ல, நடுவழியில் இரவில் எந்த ஈவி இறக்கும் இல்லாமல் அந்த வண்டிக்காரரை இறக்கி விட்டுறாரு. இறக்கி விட்டுட்டு உன் சாதி இப்படி இருக்கும்போது நீ எப்படி என் வண்டியில் வரலாம், உனக்கெல்லாம் நான் வண்டி ஓட்டணுமான்னு சொல்லி அந்த சின்ன பசங்களாம் நடுராத்திரியில் அந்த மாதிரி செய்யவும் பயந்து அவங்க ஒரு பணத்துக்கு 2 பணமாக பண்ணுறோம், தயவு செஞ்சு என்ன எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு கெஞ்சவும் 2 பணமாக வாங்கினா பணம் அப்படிங்கிறது யாருக்கு ஆசையை தர்றதுனால அது ஏற்றுக்கிறாரு. ஆனால் அந்த ஆள் உங்களுக்கெல்லாம் நான் வண்டி ஓட்ட முடியாதாரான்னு சொல்லி வண்டியை விட்டு அவர் இறங்கிட்டு நீங்களே வண்டியை ஓட்டிக்கங்கன்னு சொல்லி பின்னாடி அவர் பொறுமையாக நடந்து வர்றாரு. இப்படி சாதி அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா அம்பேத்கருக்கு தலைவலியா இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் குடும்பமும் வறுமையிலேயே இருந்துட்டு இருக்கு. இதற்கிடையில் அவர் கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் BA அப்படிங்கிற விஷயத்த படிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. அதுக்கு உதவிக்காக கேக்வாட் அப்படிங்கிற மன்னர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இருந்திருக்கிறாரு. அவர் மூலமா ஒரு 25 ரூபா மாதம் அவருக்கு சைஃபண்ட் மாதிரி கிடைக்குது. அதன் மூலமாக அன்னைக்கு அது பெரிய பணமாக இருந்திருக்கு. பிற சமூகத்தை சேர்ந்தவர்களும் உதவி செய்வதற்கு முன் வந்ததுனால தான் அம்பேத்கராக நமக்கு கிடைச்சிருக்காரு. அவருடைய கடும் உழைப்பு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு துணையாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். கேக்வாட் மன்னருடைய உதவியோடைய படிக்கிறாரு. அதுக்கடுத்து வெளிநாட்டுக்கு போகிறாரு, அமெரிக்காவுக்கு. எதனால அப்படின்னா அதுவும் கேக்வாட் மன்னருடைய உதவியின் காரணமாக. ஏற்கனவே கேக்வாட் மன்னர் அம்பேத்கரை கூப்பிட்டு பேசி அவரோட அறிவெல்லாம் சோதிச்சு பெரிய அளவுக்கு இவர் சிறப்பாக வருவாருங்கிற நம்பிக்கை வந்த பிறகுதான் அவருக்கு இப்போ உதவி பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அமெரிக்காவில் போய் படிக்கிறாரு. அமெரிக்காவில் படிக்கும்போது இந்த சைஃபண்டெல்லாம் இவர் ஏற்றுக்கிறாரு. அதில் மிச்சம் பிடிச்சி வீட்டுக்கு உதவி பண்ணுற அளவுக்கு ரொம்ப சிக்கனமாக நடந்து தான் அவருடைய செலவுகளை பார்க்க வேண்டியது இருக்குது அம்பேத்கரால். அம்பேத்கர் ஏகப்பட்ட புத்தகங்கள் வாங்குறதுல புத்தக பிரியர்னே சொல்லலாம் அம்பேத்கரை. அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது பாரட்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கும் அப்ளை பண்ணணும், அடுத்து டாக்டரேட் பண்ணணும்னு சொல்லி அதையும் அப்ளை பண்ணணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவர் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பட்டம் வாங்குகிற சமயத்திலேயே 4 வருஷம் ஆயிடுது. இவர் லண்டனுக்கு மூவ் ஆகிறாரு. அந்த லண்டனில் மூவ் ஆகி படிக்க போகும்போது தான் கேக்வாட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, போதும் நீங்கள் படித்தது உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. ரொம்ப வருத்தமாக திரும்பி வர்றாரு. தன்னுடைய 2000க்கும் மேற்பட்ட புத்தகங்களோட. இவர் பேசஞ்சர் கப்பல்லையும் புத்தகங்கள் இந்த சரக்கு கப்பல்லையும் வருது. அப்போ வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருந்த டைம், 2வது வேர்ல்டு வார். அதனால் ஆள் ஒரு குண்டை தூக்கி போட்டுறாங்க. அந்த சரக்கு கப்பல் மூழ்குது, இவருடைய புத்தகங்களும் மூழ்குது. ஊருக்கு வர்றாரு. வரும்போது இந்த மாதிரி புத்தகங்கள் இல்லையங்கிற வருத்தம் அவரை பெரிய அளவுக்கு பாதிக்குது. ஏன்னா படிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயம். அவருடைய புத்தகங்களை இழந்ததை நினச்சி அவர் பெரிய வருத்தப்படுறாரு. ஆனாலும் வீட்டுக்கு எல்லாரையும் பார்க்குற அந்த சந்தோஷத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கார். கேக்வாட் மன்னர் படிக்க வச்சதுக்கு பிரதி உபகாரமாக ஒரு 10 வருஷம் என்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருந்திருக்காரு. சரி, வெளிநாட்டில் போய் படிக்க வச்சிருக்காரு இல்லையா, அதனால் அவர் பிரதி உபகாரமாக எதிர்பார்க்குறாரு. சரின்னு போகலாம் அப்படின்னா பரோடா மன்னர் அவர். பரோடாவுக்கு போகலாம்னா பரோடாவுக்கு போகிறதுக்கு காசு இல்லை. ரொம்ப கடுமையான வறுமையில் இருக்கிறாரு அம்பேத்கர். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இந்த புத்தகம் மூழ்கிச்சு இல்லையா, அந்த கப்பல் நிறுவனம் இந்த மாதிரி புத்தகம் மூழ்கி போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு காம்பன்சேஷனாக ஒரு அமௌண்ட் தராங்க. அதை எடுத்துகிட்டு போகிறாரு. பரோடா போனால் அங்கே மன்னருடைய ஆட்கள், இவர் அங்கே இராணுவ செயலாளராக ஆகிறாரு. இராணுவ செயலாளரை வரவேற்கிறதுக்கு ஒரு வேலை இல்லை. ஏன்னு கேட்டால் அவருடைய சாதியின் காரணமாக அங்கே இருக்கிறவன் இந்த சாதிக்காரன் வர்றானா அப்படின்னு அந்த ஊருக்குள்ளேயே ஒரு டாக் ஆகி போச்சு. இந்த சாதிக்கார இராணுவ செயலர் ஆகிறதா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு. மன்னர் ஒரு எக்ஸ்ட்ரீம் திங்கிங்கில் இருந்தாலும் மக்கள் அதுக்கான திங்கிங்கில் இல்லை. தங்குவதற்கு வீடு கிடைக்கல. எங்கேயும் போய் ஒரு லாட்ஜ் மாதிரியான இடங்கள்லையும் தங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா சாதியை கேட்டுட்டு தான் அன்னைக்கு ரூம் கூட தர்ற ஒரு பழக்கம் இருக்குது. அத்தனைக்கும் கோட்டு சூட்டு போட்ட அம்பேத்கர் வெளிநாட்டில் படித்தவர், மிக தகுதியானவர். அவருக்கு இந்த கொடுமை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதற்கு அடுத்து ஒரு பார்சி இடத்துல போய் சொல்லி வேறு சாதின்னு சொல்லி பார்சி இடத்துல போய் தங்குறார். அங்கேயும் அவர் தங்குவதற்கான இடம் மறுக்கப்படுது. ஒரு நேரத்தில் அவரை கண்டுபிடிச்சு நீ இந்த சாதிக்காரன் தானே வெளியே போ அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படுது.
வேறு வழி இல்லாமல் அந்த ஊர்லேருந்து வெளியே வராரு. மன்னர்கிட்ட போய் சொல்கிறாரு எனக்கு இடம் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னால் அதை யாரும் செஞ்சு தர்றதுக்கு தயாராக இல்லை. மன்னரே சொன்னாலும் கேட்காம அங்கே சரின்னு சொல்லிட்டு இவருக்கு செஞ்சு கொடுக்காத வருத்தம் இருந்திருக்கு. வேலை அவர் செய்கிற இடத்துல ஒரு ஃபைலை கொடுக்கணும்னா அங்கே இருக்கிற பியூன் கூட ஃபைலை தூக்கி எறிகிற வேலையும், தண்ணி குடிக்க கூட அவருக்கு வசதி இல்லை பண்ணி தராத வேலையும், ரொம்ப தனக்கு கீழே வேலை பார்க்குறே தனக்கு மரியாதை இல்லாமல் நடத்துகிற ஒரு வருத்தமான சூழலில் அம்பேத்கர் இருந்திருக்காரு. இத்தனை வருத்தத்துக்கு பிறகும் வேற வழியே இல்லை, நீ இங்கேயே இருக்க முடியாதுங்கிற சூழலில் பரோடா விட்டு வெளியே வராரு. திரும்ப ஒரு கல்லூரியில் ஆசிரியராகிறாரு. கல்லூரியில் சொல்லி தரும்போது மாணவர்கள் தாழ்த்தப்பட்டவன் நமக்கு என்னையா சொல்லித்தர்றது, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிற முடியும், நமக்கு இந்த ஆளால் என்ன அறிவு வரும்னு ரொம்ப நக்கலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு சூழலும் இருக்குது. அதை தாண்டி அறிவு ஒரு மனுஷனுக்கு என்ன தருங்கிறது இங்கே தான் பார்க்க முடியும். இவருடைய படிப்பு, இவர் சொல்லித்தர்ற விதம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்க இவருக்கு ஒரு மரியாதை அங்கே வருது. தன்னுடைய படிப்பும் அறிவும் தனக்கு ஒரு செல்வாக்கு தருது. அதுக்கு பிறகு பல கல்லூரிகளில் வேறு மாணவர்கள் கூட இவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற சூழல் இருந்திருக்கு. ஆனால் இவர் மனசெல்லாம் அந்த வெளிநாட்டில் படிக்காமல் விட்டுட்டு வந்த அந்த பாராட்லா போன்ற விஷயங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது. உடன் வேலை பார்க்குற ஆசிரியர்களும் அவரை ரொம்ப மரியாதை குறைச்சலாக நடந்துக்கிறாங்க. அவருக்கு அவங்க குடிக்கிற தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டைக்கு வர்றது, இதை போன்ற வருத்தங்களும் அம்பேத்கருக்கு கல்லூரியிலையும் இருக்க தான் செஞ்சது. அப்புறம் சாஹு மகராஜ் அப்படிங்கிறவர் இவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு. அப்படி அந்த மன்னருடைய உதவியோடு இவர் வெளியில் போய் மறுபடியும் தன்னுடைய எல்லா விஷயங்களெல்லாம் முடிக்கிறாரு. டாக்டர் பட்டம் வாங்குறாரு, இந்தியா வராரு. இவ்வளவு சிரமங்களையும் கடுமையான தன்னுடைய குடும்ப வறுமையிலையும் படிச்சிருக்காரு. எப்படின்னா வறுமைலாம் இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு படுக்க இடம் இருக்காது வீட்டில். ஒருத்தர் தான் படுக்க முடியும். அப்படிங்கிற சூழலில் என்ன பண்ணுவாராம், நைட்டு வேகமாகவே மகனை தூங்க வச்சிடுறது. ஒரு 8 மணிக்கெல்லாம் தூங்க வச்சுட்டு 2:30 மணிக்கு எழுப்பி விட்டுருவாராம். படிப்பா காலையில் படி அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுட்டு அம்பேத்கர் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா படுத்துங்க வரான். அது வரைக்கும் பையனுக்கு இப்போ தலைக்கு மாட்டில் அவர் உட்காந்துட்டே இருப்பாராம். இவ்வளோதான் அந்த வீட்டில் இடம் இருக்குமா. இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில தான் அவருடைய படிப்பும் வாழ்க்கையும் வசதியும் இருந்திருக்கு. இத்தனை வறுமைக்கு ஊடாக ஒரு மாணவர் படித்து வந்திருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் டாக்டர் பட்டம் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். வறுமை, சாதி, இத்தனை கொடுமைக்கு மீறி ஒரு பெரிய சுடர் வெளிச்சமாக வந்திருக்கிறதுக்கு பெரிய விஷயம்தான் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதோடைய அடுத்த பார்ட், டாக்டரான அம்பேத்கர் அடுத்து என்னென்னலாம் செஞ்சார், நாட்டின் சீர்திருத்தத்துக்கும் சமூக சீர்குலைவையும் எப்படி சரி செய்வதற்கான வேலையை செய்தார்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். நன்றி.